இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசேஷமாய் சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில விசேஷமாய் ஜெபித்து வருகிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவேதான் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 66வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல பியூட்டிஃபுல் வேர்டு, ஒரு அற்புதமான வசனத்தை தேவன் சொல்லுகிறார். அவனிங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்புதமான வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை, உமது கிருபையை நீர் என்னை விட்டு விளக்காமல் இருந்ததே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி இந்த தாவீது துதிக்கிறார். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவாதி தேவனை கனம் பண்ணி துதிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் சொன்னால் உங்களை விட்டு ஒரு நாளும் கிருபை எடுப்படாது. அல்லேலூயா. இன்னொன்று, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை நேசிக்கிறவராய் ஏற்றுக்கொள்வராய்த்தான் இருப்பார். ஜெபத்தை தள்ள மாட்டார். அல்லேலூயா. சோ யாருக்கு இந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார், யாருக்கு அவளை தள்ளி விடுவார், தமது கிருபையை எடுத்து விடுவார் சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடப்பவர்களுக்கு, வார்த்தையின்படி வாழாதவர்களுக்கு, கர்த்தரை கனம் பண்ணாதவர்களுக்கு, தங்களுக்கு இஷ்டமான வழிகளை நடந்து தேவனை துக்கப்படுத்துவர்களுக்கு தான் தேவன் கிருபை எடுக்க முடியும். ஆகவே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டதன்படி நடக்கிற பிள்ளைகளை நமக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் தருவார். ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க இவருடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும். இவர்களுடைய ஜெபத்தை கேளும், இவர்களுக்கும் அது கிருபை நிறைவாய் தாரும், வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென்.